நீங்க வாழ்க்கையில கேவலப்படுறதுக்கு, அவமானப்படுறதுக்கு, நீங்க வாழ்க்கையில நாசமா போறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். நோட் பண்ணிக்கோ, இந்த ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான். நீங்க உங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணல, உங்களுடைய மைண்ட் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோ. இதை நீங்க அப்ளை பண்ணாதான். இந்த வீடியோட டாபிக் நீங்க பாருங்க, கண்ட்ரோல் யுவர் மைண்ட். உங்களுடைய மைண்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க பிஃபோர் இட் கண்ட்ரோல்ஸ் யூ. இது உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்றது, இதை நம்ம பார்க்க போறோம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். இவங்க மற்ற யூடியூபர்கள் பீலா விடுற மாதிரி ஒரே நாள்ல நீங்க மாறிடுவீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இங்க நான் ஃபர்ஸ்ட் நோட் போட்டுட்டேன் பாருங்க, ட்ரெயின் யுவர் மைண்ட் பை தீஸ் திங்க் லைக் அ மசல். இந்த விஷயங்களின் மூலமாக உங்களுடைய மைண்ட், நீங்க ஜிம்முக்கு போறீங்க, உங்களுக்கு மசல் வந்துருமா? நீங்க அப்படியே பாடி பில்டரா மாறிடுவீங்களா? கிடையாது. பல வருடங்கள் அதுக்காக வேண்டி உழைக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ப்ராசஸ் நடக்க நடக்க ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு தான் நீங்க ஒரு நோட்டிசேபிளாக மாறுவீங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயங்களை நீங்க வாழ்க்கையில கொண்டு வந்தீங்கன்னா ஒரு நாள்ல நீங்க மாற மாட்டீங்க. ஆனா 10 நாள்ல உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மாசம் போயிருச்சுன்னா 30 days கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்கள்ட்ட ஒரு மாற்றத்தை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு வருஷம் இது உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும், கண்டிப்பா மாறும். இது என்னால ஷூரிட்டி கொடுக்க முடியும், கேரண்டி கொடுக்க முடியும். சரி, இந்த விஷயங்கள் என்ன? முதலாவது விஷயம், நீங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் மைண்ட். உங்களுடைய மைண்டோடைய நேச்சரை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஜல்லிக்கட்டில் அடக்கப்படக்கூடிய அந்த காளை இருக்க, முதல்ல காளை மாடோடைய அந்த நேச்சரை தான் அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்ததான் அந்த மாட்டை அவங்க அடக்கிறதுக்கு போவாங்க. எந்த ஒரு நேச்சரையும் அப்சர்வ் பண்ணாம ஜல்லிக்கட்டோடைய அந்த களத்துல யாராவது குதிச்சாங்கன்னா செத்துருவாங்க. அதனால நம்முடைய மைண்டோடைய நேச்சரை நம்ம அப்சர்வ் பண்ணணும். ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு உங்களுடைய வைஃபுக்கு இருக்கட்டும், உங்களுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய இந்த கான்ஃபிளிக்ட் எப்படி கிளியர் ஆகும் தெரியுமா? முன்னாடி உள்ளவங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான். அவங்க ஒரு திசையில போகும்போது, நம்ம ஒரு திசையில போகும்போது, நம்ம அவங்கள புரிஞ்சிக்காம அவங்க நம்மள புரிஞ்சிக்காம நடந்துட்டாங்கன்னா இப்போதாங்க பிரச்சனை வரும். அதே மாதிரி தான் நீங்க உங்க மைண்டோட நேச்சரை புரியாம இருக்கீங்க. அதனாலதான் உங்களுடைய மைண்ட் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டுட்டே இருக்கு. நீங்க உங்களுடைய மைண்டை புரிய வேண்டும். மைண்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? மைண்டோடைய நடத்தை எப்படி நம்ம விளங்குறதுன்னா சிம்பிளான விஷயம். எந்த அளவுக்கு நீங்க சைக்காலஜியை படிச்சுட்டே இருப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மைண்டோட நேச்சரை நீங்க உள்வாங்கிட்டே இருப்பீங்க. ஒரு சிம்பிள் விஷயம், மைண்டோட நேச்சரை பத்தி ரொம்ப பேசிக்கான விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். மைண்ட் ஒரு இடத்தில் நிலையாக இருக்காது, மைண்ட் ஓடிக்கொண்டே இருக்கும். மைண்ட் ஒரே இடத்துல ஒரே சிந்தனையில ஸ்டடியா இருக்காது. ஒரு பேசிக்கான ரொம்ப பேசிக்கான விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்னன்னா, யூஸ் த பாஸ். நீங்க பாஸ் பட்டனை உங்களுடைய மைண்ட்ல கற்பனை பண்ணுங்க. அதை நீங்க அமுக்கிற மாதிரி யோசிங்க. நீங்க எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் அப்படி நிதானமாக அமைதியாக இருந்து அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்க. இதாங்க பாஸ் மெத்தட். பாஸ் சூஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட், சாதாரணமா கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க ஒருத்தனை திட்ட போறீங்க, பாஸ் பட்டனை நீங்க அமுக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. கொஞ்ச நேரம் நிதானமா இருங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. அதே மாதிரி நீங்க அடிக்டடா இருக்கிறீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, அதை செய்யறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் நீங்க பாஸ் எடுங்க. அதுக்கு அடுத்து அதை செய்ய தொடங்குங்க. கண்டிப்பா சொல்றேன், உங்களால 90% செய்யறதுக்கான சக்தியே போயிடும். நீங்க செய்யவே மாட்டீங்க. ஏன்னா அந்த 2 நிமிஷம் கேப்ல, இந்த 2 நிமிஷம் நீங்க பாஸ் கொடுக்குறீங்களே, இந்த கேப்ல உங்களுடைய மைண்ட் ஸ்டடி ஆயிரும். உங்களுடைய மைண்ட் தன்னுடைய கண்ட்ரோல் இழந்து விடும். உங்களுடைய மைண்ட் உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்க உங்களுடைய மைண்டோடைய தாட்டுக்கு நீங்க ரியாக்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்க மைண்ட் என்ன சொன்னாலும் அப்படியே நீங்க குருட்டுத்தனமாக கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் நேரம் மட்டும் அந்த மைண்டோடைய பேச்சை கேட்காம அப்படியே உட்காருங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஒரு பாஸ் எடுங்க. மைண்ட் தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய சக்தியை, தன்னுடைய வீரியத்தை இழந்து விடும். இது ரெண்டாவது மெத்தட். அடுத்த மூணாவது, ட்ரெயின் ஃபோக்கஸ் டெய்லி. டெய்லி உங்களுடைய ஃபோக்கஸை, நீங்க கவனம் செலுத்தக்கூடிய திறனை நீங்க ட்ரெயின் பண்ணணும். எப்படி ட்ரெயின் பண்றது? டூ 10 or 50 minutes deep breathing. ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ நீங்க டீப் பிரீத்திங் செய்யணும். டீப் பிரீத்திங்னா என்னது? ஆழ்ந்த மூச்சை நீங்க இழுத்த பிறகு மூச்சை வெளியிட வேண்டும். இது சிம்பிளான விஷயம் தான். ஆனா இங்க விஷயம் என்னன்னா, நீங்க மூச்சு விடுறதையும் இழுக்கிறதையும் கவனத்தோட செய்ய வேண்டும். முழு கவனமும் உங்களுடைய முழு ஃபோக்கஸும் உங்களுடைய மூச்சுல இருக்கணும். இந்த மூச்சு பயிற்சி இருக்க, இது சாதாரணமா நினைக்காதீங்க.
தமிழகத்தில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதிலும் தோன்றிய ரிஷிகள் முனிகள் இவர்கள் இந்த மூச்சு பயிற்சியில் ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவங்களா இருந்தாங்க. எனவே இந்த மூச்சு பயிற்சியை நீங்க செய்யுங்க. இந்த ட்ரெயின் ஃபோக்கஸ் டெய்லி. அடுத்தது 4வது விஷயம் என்ன, கண்ட்ரோல் இன்புட்ஸ். நீங்க உங்களுடைய இன்புட்ஸ் எதை நீங்க உள்வாங்குறீங்களோ அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. அதான் சைக்காலஜிக்கல் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, வாட் யூ கன்சியூம் ஷேப்ஸ் யூ. எதை நீங்க உள்வாங்குறீங்களோ அதுதான் உங்களை ஷேப் கொடுத்துட்டே இருக்கு, உங்களுக்கு வடிவத்தை கொடுத்துட்டு இருக்கு. நீங்க அசிங்கத்தை எல்லாமே நெகட்டிவ் எல்லாமே நீங்க உள்வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நெகட்டிவாக மாத்திட்டே இருக்கீங்க. அதனால எதை நீங்க கன்சியூம் பண்றீங்களோ அதுல கவனம் செலுத்துங்க. சிம்பிளான விஷயம், நல்லதை பாருங்க, நல்லதை பார்த்தீங்கன்னா நல்லதை நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க, நல்லதை பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க நல்லதை நோக்கியே உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போயிட்டே இருப்பீங்க. இப்படி நீங்க நல்லதை நீங்க பேசும்போது, நல்லதை நீங்க பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை நல்லதாக மாறிவிடும். இவ்வளவு சிம்பிளான விஷயத்தை நீங்க செய்யணும். அதாவது சுருக்கமாக சொல்ல போனா உங்களுடைய இன்புட் எப்போ பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவாக இருக்கக்கூடாது. இதுல முக்கியமான விஷயம், முதல் ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்றேன், நியூஸ் பார்க்கறதை விட்டுருங்க. நியூஸ் பார்க்கறத விட்டுருங்க. இந்த நியூஸ் பார்க்காம நீங்க இருந்தீங்கன்னா அதுவே போதும். நியூஸ் உங்களுக்கு பார்க்கணுமா, படிக்கணுமா, பிசினஸ் எக்கனாமியை பாருங்க, பொருளாதாரத்தை நீங்க படிங்க, இது மட்டும் படிங்க. மற்றபடி இந்த அரசியல், வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு இதை விட்டும் நீங்க புறக்கணிச்சிருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்தது கிவ் யுவர் மைண்ட் அ கிளியர் டைரக்ஷன். உங்களுடைய மைண்டுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் கொடுங்க. நீங்க எங்கேயாவது போங்க அப்படி சொல்றேன், உங்களால போக முடியுமா, வெளியே போவீங்க, எங்கேயாவது போறதா எங்க போறது அப்படி நீங்க தடுமாறுவீங்க. அதே மாதிரி தான் சேம் இதே மாதிரி தான் உங்களுடைய மைண்டும் இப்ப தடுமாற்றத்துல இருக்கு. நீங்க உங்களுடைய மைண்டுக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்கல. அந்த மைண்ட் என்ன செய்யணும் சொல்லி தடுமாற்றத்துல இருக்கிறதுனால தான் ஸ்ட்ரெஸ் உண்டாகுது, ஃப்ரஸ்ட்ரேஷன் உண்டாகுது, என்ன செய்யணும்னு தெரியாம என்சைட்டி உண்டாகுது. அதை தான் நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஒரு அழுத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மைண்டுக்கு கிளியர் கட் ஒரு டைரக்ஷன் கொடுங்க, சரியாக ஒரு டைரக்ஷன். இதான் என்னுடைய நோக்கம், இதான் என்னுடைய இலக்கு, இந்த வருஷத்துக்குள்ள நான் இதை அச்சீவ் பண்ணணும். அது கஷ்டமா இருக்கு உங்களுக்கு இலக்காக ஆக்குறதுக்கு, இந்த மாசத்துல நான் என்ன பண்ணணும் அதையாவது இலக்கா வைங்க. சரி இது கூட கஷ்டமா இருக்கா, இந்த வாரத்துக்குள்ள நான் என்ன பண்ணணும், இந்த குறிப்பிட்ட வேலை இந்த வாரத்துக்குள்ள நான் முடிக்கணும். நான் ஸ்டூடெண்டா இருக்கேன், இந்த குறிப்பிட்ட வேலையை நான் முடிக்கணும். நான் ஒரு பிசினஸ்ல இருக்கேன், இந்த குறிப்பிட்ட டார்கெட்டை நான் முடிக்கணும் இந்த வாரத்துக்குள்ள. சரி ஒரு வாரத்துக்குள்ள என்ன பண்ணணும் தெரியல உங்களுக்கு, இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும் அதையாவது முடிவு பண்ணுங்க. காலையில நீங்க முழிக்கும் பொழுது இன்னைக்கு நாள் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணுமோ அது உங்கள்கிட்ட பேப்பர்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பேப்பர்ல எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும். காலையில நீங்க தூங்கி முடிச்ச உடனேயே உங்களுடைய உடம்பு ஆக்டிவ் மோடுக்கு வந்துடணும். இது நீங்க பண்ணுங்க. இப்படி பண்ணா உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அடுத்தது டோன்ட் ஃபைட் வித் யுவர் தாட்ஸ். உங்களுடைய சிந்தனையோட நீங்க சண்டை போடாதீங்க. பாருங்க, உங்களுடைய மைண்ட் உங்களுடைய எதிரி கிடையாது. எப்படி உங்களுடைய பேரண்ட்ஸ் யார் கூட உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் உண்டாகுதோ, யார் கூட உங்களுக்கு கிளாஷஸ் உண்டாகுதோ, அந்த உங்களுடைய மனைவி, உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய எதிரியாக விரோதியாக இல்லையோ, அதே மாதிரி தான் உங்களுடைய மைண்ட் உங்களுக்கு விரோதி கிடையாது. உங்களுடைய மைண்ட் அழகானது, உங்களுக்கு உதவக்கூடிய தன்மை கொண்டது. ஆனா நீங்க அதை தவறாக யூஸ் பண்றீங்க. அதனால உங்க மைண்ட் கூட நீங்க சண்டை போடக்கூடாது. உங்களுடைய மைண்ட் கூட உங்களோட தாட் கூட நீங்க சண்டை போடுறதை விட்டுட்டு அதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்றது என்ன, உங்களுடைய சிந்தனையை வேற ஒரு சிந்தனையாக நீங்க மாத்தணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு தவறான தாட் வருது, உங்களுக்கு தவறான சிந்தனை வருது, அதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸ்டடி இல்லைன்னா ஒர்க்ல நீங்க ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா ஜிம்மை நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுடைய அந்த தாட்டை நீங்க சரியான இடத்துல நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வருது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஃபியூச்சர்ல நான் என்ன பண்றது, ஃபியூச்சர் எனக்கு நல்லா இருக்குமா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் உங்களுக்கு உண்டாகுதுன்னா ஒன்னும் பண்ண வேண்டாம், புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா வெளியே ரன்னிங் போயிருங்க, இல்லைன்னா ஜிம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜிம்முக்கு போயிருங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு முக்கியமான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது சிம்பிளா சொல்ல போனா உங்களுக்கு வரக்கூடிய தாட்ஸை நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா ரீஃப்ரேம் பண்ணுங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் அ தாட், இது மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ரீஃப்ரேம் பண்ணணும்னா உங்களுக்கு சிந்தனை வரும் பொழுது, உங்களுக்கு ஓவர் திங்கிங் வரும் பொழுது, this is just a thought, இது வெறும் ஒரு சிந்தனை தான், அவ்வளவுதான். இது ஒரு சிந்தனை தான். மேகம் கடந்து போவதை போன்று, காற்று கடந்து போவதை போன்று இதுவும் கடந்து போய்விடும் என்று நீங்க ஞாபகத்தில் வைக்க வேண்டும். அப்போ உங்களுடைய சிந்தனை கூட நீங்க ஃபைட் பண்ணக்கூடாது. உங்களுடைய சிந்தனைகளை நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அல்லது ரீஃப்ரேம் பண்ணணும். அடுத்த 4வதாக டிசிப்ளின், நோ மோட்டிவேஷன். எப்போ மோட்டிவேஷன் பின்னாடி அலையாதீங்க. நம்முடைய மைண்ட் செட் இருக்க மோட்டிவேஷன் இப்படி மேலே போம், அடுத்த கீழே இறங்கும், அடுத்த மேலே போம், அடுத்த கீழே, இப்படிதான் போம். நம்ம செய்ய வேண்டியது என்ன, டிசிப்ளின்.
டிசிப்ளின் உங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு எப்படி வேணா தோணலாம், நீங்க சந்தோஷமாக ஃபீல் பண்ணலாம், நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷனாக ஃபீல் பண்ணலாம், எந்த உணர்வை நீங்க உணர்ந்தாலும் கூட நான் இதை செய்வேன் என்கிற உறுதி உங்களுக்கு இருக்க வேண்டும். டிசிப்ளின். இந்த 7 விஷயங்களை நீங்க வாழ்க்கையில கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய மைண்ட் உங்களை கண்ட்ரோல் பண்ணாது, நீங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சுருக்கமாக சொல்றேன், முதல்ல உங்களுடைய மைண்டோட நேச்சரை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பாஸ் அண்ட் சூஸ், இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. அடுத்தது உங்களுடைய ஃபோக்கஸை நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. நாலாவது உங்களுடைய இன்புட்டை எதை நீங்க உள்வாங்குறீங்களோ அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. அஞ்சாவது உங்களுடைய மைண்டுக்கு கிளியரான டைரக்ஷன் ஒண்ணு கொடுங்க. ஆறாவதாக உங்களுடைய மைண்டு கூட நீங்க சண்டை போடாதீங்க, உங்களுடைய மைண்ட் உங்களுக்கு எதிரி கிடையாது. ஏழாவதாக டிசிப்ளின்காக வேண்டி நீங்க ஓடுங்க, மோட்டிவேஷனுக்காக வேண்டி அடையாதீங்க. திருப்பியும் நான் நோட்டை ஞாபகப்படுத்திடுறேன், ட்ரெயின் யுவர் மைண்ட் பை தீஸ் திங்ஸ் லைக் அ மசல். ஒரு மசல் மாதிரி, உங்களுடைய உடம்புடைய ஒரு பகுதி மாதிரி நீங்க இந்த விஷயங்களின் மூலமாக உங்களுடைய மைண்டை நீங்க ட்ரெயின் பண்ணணும். ஒரு நாள்ல உலகம் மாறாது. பி அவேர், விழிப்புணர்வோடு.